இப்போ இந்த சீரீஸ்க்கு நேம் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டேர்முக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டேர்ம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். a2 minus a1 3 minus 1 2 a3 minus a2 6 a4 minus a3. டிஃப்ரென்ஸ் எதுவுமே ஈக்குவலாக இல்லை. அப்போ இந்த சீரீஸ் இஸ் நாட் இன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். இந்த டிவிஷனில் a 2a 3a 4a அப்படி இருக்குது. நேம் பண்ணிக்கிறேன் டேர்ம்ஸ்க்கெல்லாம். இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ டேர்ம்ஸ் பார்ப்போம். a2 minus a1 is equal to 2a minus a equal to a. a3 minus a2 na 3a minus 2a equal to a. a4 minus a3 4a minus 3a na அதுவும் a யா. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் ஏன்னு இருக்கு. இதை வச்சு தான் அடுத்த 3 டேர்ம்ஸ் எழுத போகிறோம். a5 equal to a4 plus difference. a4 is 4a plus difference is a. So அப்போ 5a ஆயிடுச்சு. a6 is a5 plus difference. a5 is 5a plus difference is a 6a வருது. a7 a6 plus difference. a6 is 6a plus difference is a 7a வந்துருச்சு. a squared a cube a power 4 எக்ஸெட்ரான்னு வந்திருக்கு. இப்போ டேர்ம்ஸ்க்கு நேம் பண்ணிக்கிறேன். a1 a2 a3 a4ன்னு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேர்ம்ஸ் பார்க்கலாம். a2 minus a1 equal to a square minus a. ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக a வெளியில் இருக்குது. அதை வெளியில் எடுத்தோம்னா a into a minus 1. அதே மாதிரி a3 minus a2னா a cube minus a squared. இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக a square வெளியில் எடுக்கலாம். அப்போ இந்த மாதிரி வரும். a power 4 a4 minus a3னா a power 4 minus a cube. அப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக a cube வெளியில் எடுத்துடலாம். அப்போ a cube into a minus 1ன்னு வரும். ஸோ இப்போ இங்கே a minus 1 மட்டும் காமனாக இருக்குது. ஆனால் இந்த a ஸ்கொயர் a cubன்னு இந்த டேர்ம்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் காமனாக இல்லை பிட்வீன் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். therefore the sequence, the series is not in arithmetic progression. ரூட் 2 ரூட் 8 ரூட் 18 ரூட் 32 இப்படி போகுது. இதில் இந்த சீரீஸில் ஒவ்வொரு டேர்முக்கும் நேம் பண்ணிக்கிறேன். இப்போ டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணலாம். a2 மைனஸ் a1 ரூட் 8 மைனஸ் ரூட் 2. ரூட் 8 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 மைனஸ் ரூட் 2 இப்படி எழுதலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த ரெண்டுத்தையும் வெளியில் எடுத்தால் ஒரு 2ன்னு வெளியில் எடுக்கும். அப்போ 2 ரூட் 2 மைனஸ் ரூட் 2 ஈக்குவல் டு ரூட் 2ன்னு வரும். a3 minus a2னா ரூட் 18 மைனஸ் ரூட் 8. அதே மாதிரி தான். இப்போ இங்கே ரூட் 18 எப்படி 9 இன்ட்டு 2ன்னு பிரிக்கலாம் இல்லையா? 9 இன்ட்டு 2னா இந்த 9 வெளியில் 3ன்னு வெளியில் எடுக்கலாம். 3 ரூட் 2 மைனஸ் ரூட் 2ன்னு போடும்போது ரூட் 8 என்னன்னு எழுதியிருக்கோம்? இங்கே 2 ரூட் 2ன்னு எழுதியிருக்கோம். இது 2 ரூட் 2. இப்போ என்ன கேன்சல் ஆகும்? வெறும் ரூட் 2 மட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ இங்கே a4 மைனஸ் a3னா ரூட் 32 மைனஸ் ரூட் 18 வரும். இப்போ ரூட் 32வை 8 4 சார்னு பிரிக்கிறேன். ரூட் 18க்கு 3 ரூட் 2ன்னு எடுத்திருக்கோம். அப்போ இங்கே ரூட் 8 என்னன்னு பிரிக்கலாம்? 4 இன்ட்டு 2ன்னு எடுக்கலாமா? 4 இன்ட்டு 4 இன்ட்டு 2ன்னு எடுக்கலாம். மைனஸ் 3 ரூட் 2. அப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு 4 வெளியில் போயிடும்ல. அப்போது 4 ரூட் 2 மைனஸ் 3 ரூட் 2 போச்சுன்னா ரூட் 2ன்னு வரும். இப்போ எல்லாத்துலேயும் என்ன டேர்ம் டிஃப்ரென்ஸ் என்னன்னு வந்திருக்கு? ரூட் 2 ரூட் 2ன்னு வந்திருக்கு. அப்போ இந்த சீரீஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்குது. அப்போ அடுத்த 3 டேர்ம் என்னன்னு பார்க்கலாம்.
A5 equal to A4 plus D. A4 என்ன root 32 தான் A4. So root 32 plus difference is root 2. root 32 என்னன்னு எழுதினோம் 4 root 2 எழுதினோம் plus root 2 சேர்ந்தா 5 root 2 வரும் 5 ரூட்டுக்குள்ளே கொண்டுட்டு போகணும்னா 25னு கொண்டுட்டு போகலாம் 25 into 2னு வந்துடும் இந்த 2 இந்த இருக்குது இந்த 5 உள்ளே கொண்டு போகும்போது 25னு கொண்டுட்டு போகணும் அப்போ என்ன ஆயிரும் ரூட் 15 ஆகிடும் இப்போ A6 என்ன A5 ப்ளஸ் D A5 ரூட் 50 அந்த ரூட் 50 என்னன்னு எழுதிடலாம் 5 root 2 A5 plus D. A5 is root 50 plus difference. Root 50 is 5 root 2 plus difference is root 2. Same da 6 root 2. 6 root 2 என்னன்னு கொண்டுட்டு போகணும் உள்ள 6 உள்ள கொண்டுட்டு போகணும்னா 6 6 are 36 அப்படின்னு போகும் அப்போ இது root 72 அப்படின்னு ஆயிடும் A7 A6 plus Dன்னு வரும் A6 என்ன A6 7 root 72 இல்லையா அது என்னன்னு எழுதியிருந்தோம் 6 root 2ன்னு எழுதலாம் அப்போ அது 6 root 2 plus difference is D equal to root 2 அப்போ 7 root 2ன்னு வரும் இப்போ இந்த 7 root 2 இந்த 7 என்ன பண்ணும் ரூட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரும்போது 7 7s are 49 into 2ன்னு வரும் அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 98ன்னு வந்துடும்